ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெஸ்டாரண்ட் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 7 விதமான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது வினிகர் வச்சு நம்ம பார்க்க போகிறோம், ஒரு ரெசிபியும் பார்க்க போகிறோம். அது என்னன்றது நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி யாரும் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து டிப்ஸ் ஃபுல்லாகவே வந்து இந்த வினிகர் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி வினிகர் நம்ம வந்து எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா வந்து அளவுக்கு நான் இந்த சின்ன கிணத்துல வினிகர் வந்து எடுத்துக்கிறேங்க. நீங்கள் எந்த கிணத்துல எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இந்த தண்ணி பாட்டிலில் வந்து வினிகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதே அளவு சம அளவு நான் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா ஸ்ப்ரே பாட்டிலில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மூடி பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டிருக்கேன். அதாவது நம்ம கிட்ட இருக்க சேஃப்டி பின் இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்கள் லைட்டாக குத்துனாலே நமக்கு சின்ன சின்ன ஓட்டையாக நமக்கு இது மாதிரி வரும். இதை நல்லா நம்ம கலந்துக்கலாம். இப்போ நம்ம இதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்றது இப்போ பார்க்கலாம். இப்போது இதை வச்சு நம்ம ஃபஸ்ட் டிப் பார்க்கலாம். ஃபஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற கூலிங் கிளாஸோ இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணுற பவர் கிளாஸ் எதுனாலுமே நம்ம இந்த லிக்விட் இதை செஞ்சு வச்சுருக்கோம். லிக்விட் வச்சு நம்ம துடைக்கும் போது நல்ல ஒரு பளபளப்பு நமக்கு கொடுக்கும். இது வந்து இந்த கிளாஸ் ஒன்று இல்லைங்க, நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, அது கூட நீங்கள் ஒரு காட்டன் துணியில் இந்த தண்ணியை தெளிச்சுட்டு நீங்கள் தொடச்சி எடுக்கும் போது நல்ல ஒரு பளபளப்பு கொடுக்கும். நம்ம யூஸ் பண்ணுற வேறு எந்த லிக்விடுமே நமக்கு வந்து நல்ல ஒரு க்ளீனிங் கொடுக்கும். ஆனால் அந்த பளபளப்பு கொடுக்காது. நம்ம வினிகரும் தண்ணியும் சேர்த்து நம்ம துடைக்கிறதுனால நமக்கு நல்ல ஒரு பளபளப்பு தன்மை கொடுக்குங்க. இது பார்த்தீங்கன்னா இதனால நமக்கு இப்போ இந்த பவர் கிளாஸில் எந்த வித மாற்றமும் வராது. நீங்கள் தாராளமாக இதை வச்சு துடைக்கலாம். நான் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துட்டு இது மாதிரி ஃபுல்லாகவே நம்ம துடைச்சி எடுத்துக்கிட்டோன்னும் போது நல்லாவும் இருக்கும். பாருங்கள், நல்லா க்ளீனாகி நல்லா பளபளப்பாக இருக்குது. இப்போது நெக்ஸ்ட் டிப் போவோம். நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டவ்லாம் வச்சுருப்போம் இல்லையா, கவுண்டர் டாப்போ இல்லைனா வந்து டைனிங் டேபிளோ எல்லா இடத்துமே நீங்கள் இது மாதிரி தெளிச்சுட்டு ஒரு காட்டன் துணி நம்ம யூஸ் பண்ணுற எந்த துணியாக இருந்தாலும் சரி வச்சு நல்லா தொடச்சி எடுக்கும்போது நல்லாவே நமக்கு க்ளீனாகி வருங்க. இந்த பிசுபிசுப்பு தன்மையும் எதுவுமே இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா, இது மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம இந்த தண்ணியை நல்லா இது மாதிரி நல்லா தெளிச்சுக்கலாம். தெளிச்சுட்டு நம்ம இது என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, அதுக்கப்புறம் வந்து மிக்சி, கிரைண்டர்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம இதை வச்சு சூப்பராக துடைக்கலாங்க. இது மாதிரி துடைக்கும் போது நமக்கு நல்ல ஒரு பளபளப்பு தன்மை கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இது மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் வருது, எல்லாமே நீங்கள் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த நேரத்தில் இந்த சொல்யூஷன் நம்ம ரெடி பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணும்போது ரொம்பவும் அழுக்கு வந்து சேராமலும் இருக்கும். நமக்கு நல்லாவும் பளபளப்பு தன்மை கொடுக்கும். பாருங்கள், தொடச்சி நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன சூப்பராக நமக்கு க்ளீன் ஆகிருக்குன்னு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா, இதே மாதிரி அந்த துணியில் அந்த லிக்விடை நல்லாவே தெளிச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்க டோர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் மரக்கதவு, இதெல்லாம் நம்ம தொடச்சி எடுக்கும் போது நல்லாவே வார்னிஷ் பண்ண மாதிரி நமக்கு நல்ல ஒரு க்ளீனாக இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த பொங்கலுக்கு நீங்கள் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இது மாதிரி நீங்கள் டிப்ஸ் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லாவே நல்ல ஒரு க்ளீனாக இருக்கும், பளபளப்பாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வினிகர் நம்ம சேர்க்கறதுனால டஸ்ட்டும் நமக்கு அதிகமாக அதில் வந்து படாது. ரொம்ப நாள் ஆகும் டஸ்ட்டு படிக்கிறதுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப் போவோம். நெக்ஸ்ட் டிப் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம இது மாதிரி ஒரு நீளமான ஒரு பிளாஸ்டிக்கில் பாட்டில் எடுத்துக்கலாம். ஸ்டீல்லாம் வேண்டாங்க, கிளாஸாக இருந்தால் கூட பரவாயில்ல. நீங்கள் இது மாதிரி பிளாஸ்டிக்கில் எடுத்துக்கோங்க, இல்லை கிளாஸில் எடுத்துக்கோங்க. ஸ்டீலில் எடுத்துக்காதீங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் வினிகர் கொஞ்சமாக சேர்க்குறேன். அதே அளவு நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற டூத் ப்ரஷ் இருக்குது தெரியுங்களா, அதை நம்ம வந்து எப்போவுமே நம்ம எடுத்து யூஸ் பண்ணும் போது சோப்பு போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். சில டைமில் அப்படியே வச்சுருப்போம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கிருமி நிறைய இருக்கும். அதனால வாரத்தில் ஒரு நாள் இது மாதிரி வினிகரும் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து இது மாதிரி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊற விடுங்க. ஊற விட்டுட்டு நல்லா நம்ம எடுக்கும் போது நமக்கு அதில் இருக்க கிருமியில் நமக்கு செத்துருவோங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்களாம் அதிகமாக இருக்காங்க அப்படின்னும் போது
அவங்க யூஸ் பண்ணுற ப்ரெஷ்ஷெல்லாம் நீங்கள் இது மாதிரி க்ளீன் பண்ணி வைக்கும்போது பல் எந்தவித பாதிப்பும் வராது. நமக்கு பல்லும் நமக்கு நல்லாயிருக்கும். பல்லுலேயும் நமக்கு கிருமி சேராமல் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டும் பாருங்கள். அதில் அழுக்கெல்லாம் நமக்கு எல்லாமே இறங்கிடும். இது மாதிரி நீங்கள் வாரத்தில் 2 நாள் இல்லை வாரத்தில் 1 நாள் நீங்கள் செஞ்சாலே நமக்கு அந்த ப்ரஷ்ஷில் இருக்க கிருமிலாம் செத்துருங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப் போவோம். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்களுக்கு கொடுத்து அனுப்புகிற அந்த வாட்டர் பாட்டில்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் நல்லா தான் நம்ம வாஷ் பண்ணாலுமே ஒரு மாதிரி ஸ்மெல் நமக்கு வரும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, இதில் கொஞ்சமாக நான் வந்து பேக்கிங் பவுடர் இருக்குல்ல அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக நான் வினிகரும் சேர்த்துக்கிறேன். இது 2த்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணும்போது அதில் இருக்க ஒரு மாதிரி ஸ்மெல்லாம் வரும் இல்லையா, அந்த ஸ்மெல்லாம் நமக்கு போயிடும். புதுசாக நீங்கள் ஒரு பிளாஸ்டிக்கில் பாட்டில் வாங்குறீங்க அப்படின்னும் போது அந்த பிளாஸ்டிக் ஸ்மெல் நமக்கு வரும்ல, அது கூட நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது நல்லா நமக்கு அந்த ஸ்மெல்லாம் போயிட்டு நார்மலாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் டப்பாலாம் வந்து நம்ம கரம் மசாலாவோ இல்லைனா பிரியாணி மசாலா ஏதாவது நம்ம போட்டு வச்சுருப்போம். போட்டு வச்சு நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது அதே நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு மாதிரி நமக்கு அந்த கரம் மசாலாவோட ஸ்மெல் நமக்கு வரும் இல்லையா, அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம இப்போ க்ளீன் பண்ண அந்த வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, அந்த தண்ணி இருக்குல்ல, அதே தான் நான் வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் வினிகரும் சேர்த்து அந்த தண்ணியை சேர்த்து இது மாதிரி நல்லா 2 தடவை நல்லா குலுக்கிட்டு நீங்கள் வந்து கீழே கொட்டிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதில் இருக்க ஸ்மெல்லில் நமக்கு அந்த வினிகரும் தண்ணியும் சேர்த்து அந்த பேக்கிங் சோடாவும் சேர்ந்து நமக்கு எடுத்துருங்க. இப்போ நீங்கள் இதில் எது வேணால் நீங்கள் கொட்டி வைக்கலாம். சக்கரை கூட நீங்கள் கொட்டி வைக்கலாம். அந்த ஸ்மெல்லு நமக்கு ஒரு மாதிரி கரம் மசாலாவோட கார ஸ்மெல் நமக்கு வராது. கண்டிப்பாக உங்கள் வீட்டை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இந்த வாட்டர் பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா உள்ளே நமக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் இல்லையா, அதுவும் வராது. வாட்டர் பாட்டிலும் நல்லா க்ளீனாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா வாரத்தில் 1 நாள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிபி போகலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஒரு எறா தொக்கு தாங்க. அதுக்கு இது மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சோம்பு, பட்டை, லவங்கம் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். அதில் நல்லா புரிஞ்சு வரட்டும். புரிஞ்சு வந்ததும் வாசனைக்கு நான் கொஞ்சமாக கறி லீவ்ஸ் இப்போவே சேர்த்துட்றேங்க. சேர்த்துட்டு ஒரு 3 வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அது வதங்கி வரட்டும். அதுக்கு மஞ்சளும் உப்பும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். மஞ்சள் உப்பு சேர்த்து வதக்கும் போது நல்லாவே நமக்கு வதங்கி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. வதங்கி வந்ததும் இதில் ஒரு 2 பச்சை மிளகா அப்படி இல்லைன்னா காஞ்ச மிளகா நீங்கள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா 2மே சம அளவு தாங்க நான் எடுத்திருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது மாதிரி அடி பிடிக்கிற மாதிரி வரும். நல்லா பக்கத்துலேயே இருந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 2 தக்காளியை இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி இதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கிக்கலாம். வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிங்கனாலே நல்லா அது தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே மசிஞ்சு வந்துடுச்சு. நான் வந்து எறா பார்த்தீங்கன்னா எறா இருக்கிற அந்த மேலே இருக்கிற அந்த நரம்பு மாதிரி இருக்கும் பாருங்கள், அது எல்லாமே எடுத்துட்டு நான் மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்திருக்கு. இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தாங்க. நீங்கள் கடையில் வாங்குறதுனா அதுக்கேற்ற காரம் எப்படியோ பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் மிளகுத்தூளும் நான் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் லாஸ்ட்டாகவும் சேர்ப்பேன். நான் இப்போவும் சேர்த்துக்கிறேங்க. மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். ஏன்னா எறா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நமக்கு ஒரு மாதிரி நீச்ச ஸ்மெல் வரும். அதனால தான் நான் வந்து மிளகுத்தூள் சேர்க்குறேன். இப்போ மிளகுத்தூள் வந்து இந்த மாதிரி பேக்கெட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது சின்னதாக கட் பண்ணி யூஸ் பண்ணும்போது நமக்கு அதிகமாகவும் கொட்டாது, ஈஸியாகவும் இருக்கும். இது மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து மிளகுத்தூளோ இல்லைனா வந்து கரம் மசாலா எது வாங்கினோமோ பேக்கெட்டில் இது மாதிரி சின்னதாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இதை பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம பேக் பண்ணி இது மாதிரி கிளிப் போட்டு வச்சிடலாம். அது ஒரு பக்கமாக இருக்கும். உள்ளே நமக்கு வண்டு பூச்சி எதுவும் போகவும் போகாது, காற்றும் போகாமல் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எறாவை இதில் சேர்த்துக்கலாங்க. எறா பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கலாம். எறா பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நமக்கு வெந்து வந்துடும். நான் தண்ணியில் எதுவுமே சேர்க்காம நான் அப்படியே மூடி வச்சிடுறேங்க. இதில் இறாலேயே பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா நமக்கு அதுலேருந்து நமக்கு வரும். அதனால் தண்ணியில் எதுவுமே சேர்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, தண்ணியில் நமக்கு அப்படியே தானாகவே அதில் வந்து வந்துருச்சு. இதுலேயே அது வெந்துடும். அவ்வளோதான்.
நமக்கு மசாலா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே நம்ம சிம்மில் வச்சு நல்லா வதக்கி எடுத்தோம்னா தொக்கு பதத்துக்கு வந்துடுங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையும் கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா சூப்பரான இறால் தொக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி பார்த்த டிப்ஸும் சரி, இந்த இறால் தொக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்எஸ்ட் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் வந்து செகண்ட் சேனலில் குக்கிங் வீடியோஸ் நிறைய நான் போட்டிருக்கேன். அதுவும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட செகண்ட் சேனல் லிங்க் கொடுக்குறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.